சல்யூட் டு த கிங். 18 வருஷம் வெயிட் பண்ணி இப்போ பேக் டு பேக் 2 கப்பு ஈசாலா கப் நம்து. பயங்கரமான கிராம்ஸு, மனுஷனோட ஏஜ் ஃபேக்டர்லாம் தாண்டி சேஸ் மாஸ்டர் அப்படிங்கிறத வந்து திருப்பி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பிரின்ஸ் கில்லோட கோட்டையாக இருந்தாலும் அகமதாபாத்தில் மேட்சை முடித்தது என்னமோ கிங் கோலி தான். ஹார்ட் பிரேக் ஃபார் ஜிடி மாஸ்டர். கோலி இன்னைக்கு பண்ண சம்பவத்தை பற்றி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்லை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இல்ல கோலி ஸ்பெஷல் இன்னிங்ஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, 155 அடிச்ச உடனே மிட் ஆஃப் த இன்னிங்ஸ்ல வந்து என்ன சொல்றது, அவரோட பிரெயின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த சேஸ் மாஸ்டருக்கு பிரெயின் வந்து இந்த இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஒர்க் அவுட் பண்ணிருப்பாரு. அது வந்து ஒரு பக்கம் வச்சாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல நான் பார்த்தது என்னன்னா, இவ்வளவு ப்ரூவ் பண்ணி இவ்வளவு வயசாகி ஸ்டில் அந்த இன்டென்ட், நான் வந்து ஃபுல்லா விளையாடணும், நான் கடைசி வரைக்கும் வின் பண்ணணும். ஏன்னா அக்ரெசிவாவும் பிளே பண்ணதை நான் நோட்டீஸ் பண்ணேன். அது அது வந்து அந்த கோலியோட அந்த ஓன் அந்த இது வந்து அந்த ஃபயர் உன்னா இருக்குங்கிறது வந்து, அதனாலதான் அந்த சல்யூட்டுங்கிறது என்னோட வியூ. நம்ம இனிஷியலாக போகலாம். நம்ம வந்து எல்லாமே இந்த மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸ் கால் தான் கொடுத்துருந்தோம். 50, 52, 50-50. நிறைய பேர் வந்து ஜிடிக்குமே அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து பிச் அந்த மாதிரி, இந்த பிச்சில் தான் வந்து கரெக்டாக ஆர்சிபி 155க்கு ஆல் அவுட் ஆவாங்க, அதாவது லீக் ஸ்டேஜஸில். ஸோ டாஸ் வந்து ரொம்ப க்ரூஷலாக ப்ளே பண்ணிடுச்சோ. ஏன்னா வந்து நான் நிறைய மீம்ஸ் பார்த்தேன் இந்த இதுக்கு முன்னாடி, இந்த மாதிரிலாம் பிச்சு ரெடி பண்ணி ஆர்சிபி டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஜிடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நடந்துருச்சோ இன்னைக்கு? ஆமா, டாஸ் வந்து கண்டிப்பா இப்ப நான் உங்களுக்கு அகைன் மெசேஜ் பண்ணேன் இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஆர்சிபிக்கு 2 அட்வான்டேஜ். ஒன்னு வந்து பிச்சோட இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது பிச் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, தே நோ த ஸ்கோர். ஸோ ஈஸியா வந்து பிளான் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மேட்ச் வந்து எங்க டிசைட் ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து சிஎஸ்கே வீடியோஸ்ல பேசியிருப்போம், ஞாபகம் இருக்கா? அவங்களோட டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ணணும். சாய் சுதர்சனையும் கில்லையும் பவர் பிளேல விக்கெட் எடுத்தீங்கன்னா தேர் கோர் இஸ் புரோக்கன். ஓகேங்களா? அதை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. கிளியரா எனக்கு தெரிஞ்சு டிகே பின்னாடி வந்து வேலையை பார்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். சாய் சுதர்சனுக்கு கரெக்டா வந்து அந்த லெக் சைடு டிராப் இல்லாட்டி சர்ப்ரைஸ் பவுன்சர்ஸ் வச்சு கரெக்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அங்கேயே வந்து பாதி கேம் முடிஞ்சிருச்சு. இதுதான் நான் வந்து சொன்னேன். ஏன்னா வந்து இந்த கேமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் டைம் இவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. ஐ திங்க் மண்டே ஆடுனாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க குவாலிஃபயர் ஒன்று. மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் ஒரு 6 days வந்து ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க. நடுவில் ஒரு நாள் ட்ராவல் டே இருந்திருந்தாலுமே. ஸோ அவங்களுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் இருந்திருக்கும். எந்த பேட்டரை எப்படி செட் பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆர் வந்திருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் செட் பண்ணணும், இது எல்லாமே நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஹேசல்வுட்டும் சரி புவனேஸ்வர் குமாரும் சரி, வெறும் அவங்க போட்ட 8 ஓவரில் 2 பால் மட்டும்தான், அதாவது வந்து அந்த ஹார்ட் லென்த்தை தவிர மீதி வந்து ஃபுல்லாக இல்லை லென்த் பாலில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. விச் ஷோஸ் தட் அவங்களுக்கு அந்த கிளியர் பிளான் இருந்திருக்கு, நம்ம இப்படி தான் போட போகிறோம் அப்படின்ட்டு இந்த பிச்சில். இல்ல கரெக்ட் பிளான். நீங்க 5 நாள் சரி 10 நாள் சரி 1 மாசம் பண்ணலாம், அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஐ திங்க் தட் இஸ் வேர் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட். தே டிடன்ட் கிவ் an inch. ஓகேங்களா? தே வேர் கிளியர் வித் த பிளான். இதான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். விக்கெட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமே வந்து தே டிடன்ட் லைக் லுக் பேக். ஓகேங்களா? தே ஜஸ்ட் கெப்ட் கோயிங் அண்ட் கண்டினியூஸ்லி வாண்ட் விக்கெட்ஸ். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஜிடிக்கு அன்பார்ச்சுனேட்லி அவங்க மிடில் ஆர்டரும் லோயர் ஆர்டரும் பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை, டெஸ்ட்டும் ஃபுல்லா ஆனது இல்லை. ஸோ அதனால வந்து அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து ஜிடி எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாலும், சுதர்சன் கில் வந்து செம்மையா பண்ணிருந்தாலும், இந்த மேட்ச்ல அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் நம்ம பேசின மாதிரி வந்ததுனால அவங்களுக்கு வந்து அதை கிளிக் பண்ண முடியல. 155 எனக்கு தெரிஞ்சு 20 ரன் ஷாட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரே ஒரு விஷயம் இதை வந்து நம்ம பேசுவோம். அந்த குருணால் பாண்டியாவோட அந்த பால், ஜாஸ் பட்லர் வந்து இறங்கி வராருன்னு தெரிஞ்ச உடனே அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் வந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு முன்னாடி பாலை விட ஸ்பீடாக போட்டது. ஹவு குட் வாஸ் தட் அண்ட் ஹவு டேர்னிங் பாயிண்ட் இந்த மேட்ச். அது வந்து ஜாஸ் பட்லர் நின்று இருந்தாருன்னா ஒரு 160, 165 இதெல்லாம் வந்து வந்திருக்கும். பட் ஆனால் அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு குருணால் பாண்டியாவோட? ஆக்சுவலா அதான் ஸ்பின்னரோட ஆன்டிசிபேஷன் இல்லைங்களா? நான் இதை வந்து நான் அதான் சிஎஸ்கேவா பேசுறதுனால ஜடேஜா இதை பண்ணி நான் நிறைய இடம் பார்த்திருக்கேன். ஜடேஜாவும் தோனி இந்த டாக்டிஸ் பண்ணிப்பாங்க. அதுவும் பிரேக் முடிச்சவனே வந்து நினைக்கிறேன் கரெக்டா அட்டாக் பண்ணுவாருங்கிறது நல்லா கிளியரா தெரியும். ஏன்னா he was getting frustrated. So it is reading batsman's mindங்கிற மாதிரி தான் இருந்தது. கரெக்டா ஒரு பிடிச்சி அடிச்சுட்டாரு. நான் ஏதோ விட்டுருவாரா அப்படின்னு நினைச்சேன். அதை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க பிளான். அது ரீடிங் த மைண்ட் தான். ஓகே, 155 இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்ன யோசிச்சிருப்போம்னா, கோலி வந்து ஒரு 3 ஓவர் 4 ஓவர் நின்றுட்டாருனாலே ஐ திங்க் மேட்ச் மீதி எல்லாருமே அவரை சுற்றி ஆடிடுவாங்க அப்படின்ட்டு ஜிடி ஹேட் தட் சான்ஸ். ஏன்னா வந்து கோலியை வந்து இனிஷியலாக அவங்க வந்து அவுட் ஆக்கியிருந்தா மட்டும்தான் அந்த ஒரு சான்ஸ் இருந்துச்சு. பட்
ஐ திங்க் வெங்கடேஷ் ஐயர் வாஸ் அ ரெவலேஷன் திஸ் இயர். ஏன்னா வந்து முதல் 9 மேட்ச் ஆடலை, ஜேக்கப் பெத்தல் தான் ஆடினார். ஜேக்கப் பெத்தலுக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா தான் இவர் உள்ளே வந்தார். அதுக்கு முன்னாடி ஃபில் சால்ட் ஆடிட்டு இருந்தார். ஸோ 3வது ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஐ திங்க் எல்லா மேட்சுமே அவர் வந்து அந்த அவரோட குயிக் நாக், அதாவது வந்து 40-50 அப்படி அடிக்கிறாரோ இல்லையோ, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 200 அப்படின்ற மாதிரி அடித்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ நம்ம அவரோட பேட்டிங்கில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹவு இம்பார்ட்டன்ட் வாஸ் வெங்கி ஐயர் இன் திஸ் ஆல் தீஸ் செட்டப்? இல்ல அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 155 ஸ்கோருக்கு யாராவது ஒரு ஆள் அந்த குயிக் கேமியோ கொடுத்துட்டாலே பேசிக்கலி கில் த கேம். அதுவும் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸே கொடுத்துட்டனால நமக்கு வந்து லேட்டர்ல வந்து ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது அவங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப அஃபெக்ட் பண்ண காரணம் அந்த இனிஷியல் ஸ்டார்ட். நீங்க சொன்ன மாதிரி ஐயரோட அந்த ஸ்டார்ட் கிளியரா வந்து அவருக்கு ரோலை கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்றாரு. ஏன்னா நமக்கு பேசணும் இல்லைங்களா, ரபாடா அண்ட் சிராஜ் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து மெயின்லி கில்லர் பவுலர்ஸ். அவங்களே வந்து நீங்க கவுண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா கில் ஹாஸ் நோ வேர் எல்ஸ் டு கோ. அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தென் நீங்க வந்து கோலி கிட்ட வந்து இந்தப்பா கப்பை நான் கொடுத்துட்றேன், நீ ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடும். கோலி ரபாடாவை வந்து அட்டாக் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு பாட்டம் ஹேண்ட் 6 ஒன்று அடித்தது வந்து அந்த பழைய விண்டேஜ் கோலியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கோலியோட இன்னிங்ஸ் சொல்லுங்கள். அந்த ஐ திங்க் இது வந்து அவர் வந்து காலங்காலமாக ஒரு 15 வருஷமாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் பண்ணிகிட்டு இருந்தது தான். இந்த மாதிரி 160 170 ஸ்கோர்லாம் இருந்துச்சுன்னா, இல்லை ஒன் டே கிரிக்கெட்லேயுமே ஒரு 250 270 ஸ்கோர்லாம் இருந்துச்சுன்னா எப்படி ஆடணுமோ அதே மாதிரி அவருக்கு தெரிஞ்ச கேம் அவர் ஆடிட்டார். பட் ஆனால் நீங்கள் பார்த்த வரைக்கும் எது ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்துச்சு கோலியோட? இல்ல அதுதான் நீங்க சொன்ன மாதிரி நான் கோலி இன்னிங்ஸ் பார்த்த வரைக்கும் என்ன எப்படி இருக்குன்னா, அவர் கொஞ்சம் ஒரு அந்த ஆங்கர் ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாரு. ஓகேங்களா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து சிங்கிள்ஸ் டபுள்ஸ்க்கு மேல ரிஸ்கே எடுக்க மாட்டாரு. ஆனா இந்த ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸா ஈவன் ஃபார் இந்தியாவுக்கு வந்து என்ன தோணுதுன்னா எனக்கு, he is free flowing. அவர் வந்து அவருக்குள்ள வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிடாம he is free flowing, continuously aggressive. to be frank, நான் ரபாடா வந்து பிளே அவுட் தான் பண்ணுவார்னு நினைச்சேன். அந்த ஓவர் அப்படி அடிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுதான் வந்து அந்த ஒரு பழைய கோலிக்கும் இப்ப வந்து ப்ரெஷர் இல்லாத ஒரு வந்து என்ன சொல்றது, ஐ ஜஸ்ட் பிளே மை கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் வந்து அவருக்கு வந்து இப்ப ரொம்ப ஃப்ரீயா சூட் ஆகுறது. அதுதான் நான் வந்து இந்த இன்னிங்ஸ்ல பார்த்தது. ஃப்ரீ ஃப்ளோயிங் கோலி இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, ஆர்சிபி 18 வருஷமாக கப்பே அடிக்காமல் குருசாமி ஆவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து பேக் டு பேக் 2 கப்பு. இதுக்கு முன்னாடி லெஜெண்டரி மகேந்திர சிங் தோனியும் ரோஹித் சர்மாவும் அது பண்ணியிருந்தாங்க. இப்போ ரஜத் படிதார், அதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட், டீம் செட்டப்லேயே கிடையாது. ஆனால் மனுஷன் உள்ளே வந்து ஒரு செஞ்சுரி போட்டார். அதுக்கு அடுத்த வருஷம் கேப்டன் ஆனார். அதுக்கு அடுத்த வருஷம் அந்த வருஷம் ஒரு கப்பு, இந்த வருஷம் ஒரு கப்பு. ரஜத் படிதார் மட்டும் சொல்லுங்கள், எப்படி ஆர்சிபி வந்து 2வது பேக் டு பேக் டைட்டில்ஸ் ஜெயிச்சாங்க அப்படிங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது வந்து அவங்களோட மெயின் ரீசனாக இருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். தென் வில் கம் டு அன் எண்ட். இல்ல நம்ம பேசினதான் டூ many மேட்ச் வின்னர்ஸ். ஓகேங்களா, அண்ட் தென் த மைண்ட் செட் தட் இஸ் கிவன் டு தம். ஏன்னா நீங்க மேட்ச் வின்னர் இருந்தாலும் நீங்க வந்து கரெக்டா டீமை யூட்டிலைஸ் பண்ணலன்னா வேஸ்ட் ஆயிடுவீங்களா. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வேர் பதிடார், டிகே அண்ட் ஃபிளவர் எல்லாருமே தே பிளே a ரோல். ஓகேங்களா, யூ ஹேவ் டூ many மேட்ச் வின்னர்ஸ், ஜஸ்ட் யூட்டிலைஸ் தெம் பெர்ஃபெக்ட்லி. அதான் நான் வந்து இந்த சீசன் ஆர்சிபிக்கு சம்மரைஸ் பண்ணுவேன். பட்டிடார் நான் பார்த்தது ஒரே ஒரு என்னன்னா, he doesn't get என்ன சொல்றது, சிச்சுவேஷனை வந்து ஒரு மாதிரி இம்பாக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப காமிச்சுக்கிட மாட்டாரு. உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல, அட்லீஸ்ட் காமிச்சுக்கிட மாட்டாரு. அது வந்து நம்ம டீம் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நான் பார்த்தது வந்து அகைன் மெயினா கோலிக்கும் சரி ஆர்சிபிக்கும் சரி they were switched on. அது எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. தே ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஓகே வி வாண்ட் டு வின் திஸ் கேம்ங்கிறது பால் 1ல இருந்து எனக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர் டீம்ஸ் அண்ட் ஆர்சிபி நான் நினைக்கிறேன். ஓகே, தட் பிரிங்ஸ் டு த எண்ட் ஆஃப் அ லென்த்தி ஐபிஎல் கேம்பெயின். நம்மளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இந்த ஐபிஎல் கேம்பெயினை வந்து ரன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்சிபி. அவங்க தான் டேபிள் டாப்பராக இருந்தாங்க, அவங்க தான் வந்து கப்பும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கப்பு வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் டபுள் ட்ரீட், ஒன்றும் இல்லை 2 அடுத்து இந்த வருஷமும் ஒத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஆர்சிபி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. விராட் கோலி ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. இந்த சீசன் ஆர்சிபி கப்பு ஜெயிச்சதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர். தேங்க்யூ.